ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி நான் வருமா பார்த்துக்கிறது விக்கெடிக்கும் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றது வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் லெஜெண்ட்ஸ் அகாட்சுகி ரைசிங். அந்த கேமுடைய பகுதி 11 பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 11 பார்ட் வந்துட்டோம். போன வீடியோவில் வந்துட்டு அந்த சாஸ்திரி ஃபைட்டை வந்து பாதியிலே சண்டை போட முடியாமல் வெளியே வந்தோம். அதோட மீதியை இப்போ பார்க்கலாம். அநியாயத்துக்கு மனசாட்சியெல்லாம் பண்ணுறானுங்க அவனுங்க. வந்துட்டான் சைக்கோ. ஆரம்பமே நல்லா சண்டையிலே ஆரம்பிக்குது வீடியோ. என்னடா இந்த அடி அடிக்கிறாங்க? இருடா, அட தற்குறி ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். முடிச்சிட்டாங்க. ரொம்ப 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 டஃப்பாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டானே. மாட்டிக்க மாட்டினாடா. கிட்ட வாடா, எட்ட போகாதடா, கிட்ட வா. இதில் தப்பிச்சிட்டான். கிட்ட வா, அவ்வளோதான். அப்படிதான். எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மள்ட்ட தாங்க மாட்டான் சைக்கோ. நாம் அவன்கிட்ட மாட்டினா நம்ம சொல்லி முடிச்சு விட்ருவான். இவன் இவ்வளோ பண்ணுறான். படுத்து இந்த டைடாரா பையன் என்னென்னலாம் பண்ண போகிறானோ தெரியல. பயமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். தப்பிச்சிட்டான். முடிச்சு விட்ருவான் நாட்டுக்கே. ஷூரிக்கன் வேற இல்லை. தப்பிச்சிட்டான். மாட்டினான்டா. அடி சரியான அடிங்க இது. ஹெல்த் இல்லை சக்கரா பேக்கு. ஆடா, பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இப்படியே க்ளோஸ் காம்பேட்லேயும் மாட்டிட்டானா அவனை ஒழிச்சிடலாங்க. அவ்வளோதான். மாட்டிக்க தப்பிச்சிட்டான். ஆமாண்டா, உன்னால் முடியட்டா. இப்படியே அடிவாங்கடா. இப்போ கூட அவன் நம்மளை முடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு மேலே முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்ருவான். அவன் சைக்கோ. அதில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் விளையாடணும். இல்லை, சப்ஸ்டியூஷன் தான் போட்டுட்ருக்காங்க. மாட்டிக்க அவ்வளோதான்டா. மை மேன் சாசுரி. இருங்க, இதை போட்டுருவான். இதெல்லாம் அடிச்சு அவனை கொண்டுடுவான் ஃப்ரெண்ட்ஸ். டேய், 9 டெல்ஸ் மூடலாம் போட்டு வந்துருக்கா. அடி வாங்கடா கொஞ்சமாவது. டேய் அட தற்குறி ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பா, என்னங்க எவ்வளோ டஃப்பாக இருக்கான். முடிச்சு விட்டு போ, கொண்டு போ.
அப்போ இவனுக்கு பாதி எழுத்து தாண்டினதுமே அவனை போட்டு தள்ளிடணுங்க. எவ்வளோ பவராக இருந்தாலும் இவனுக்கு பத்தாதாட்டுக்கு. அவன் வந்துட்டு ஒரு அட்டாக்கில் மாட்டினாலே அவ்வளோ எழுத்தும் காலி பண்ணிடுறாங்க. அந்த ஃபயர் அட்டாக்கு ஃபைனல் பாஸ் ஃபைட் மாதிரியே இருக்குது. அதான் நினைக்கிறேன் இந்த சாப்டரோட ஃபைனல் பாஸ் ஃபைட்டு. இந்தமாரி டஃப்பாக நான் போன வரைக்கும் நம்ம சேவ் பண்ணல. அதனால தான் வந்துட்டு சரி எதுக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டுன்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிட்டேன். இந்த வாட்டிலாம் அப்படிலாம் கிடையாது. மாட்டிக்க தச்சுட்டான். நரசிங்கில் முடிச்சிருவோமா? பாருங்க இந்த அட்டாக்கு தாங்க, இதில் தாங்க எழுத்து ஃபுல்லாக போகுது. மாட்டிக்க மாட்டிக்க தச்சுட்டான். இதுக்கு என்னதான் பண்ணுறது சசுரி? ஓட்டு தள்ளிட்டான். அவ்வளோதான்டா. இப்படியே வந்து கிட்ட வந்து வாங்கிட்டு போடா அடியை. முடிச்சு விட்டாங்க. வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். இன்னும் வாங்கடா டேய். அவனை நம்ம அடிக்க விடக்கூடாதுங்க. நாம் தாங்க அவனை போட்டு பொழக்கிறோம். இப்படி தான் இருக்கும் பாருங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அடிச்சிட்டான் பாருங்க அந்த கடைசி நேரத்தில். வந்து வாங்கிக்கிட்ட வந்து வாங்கு. இனிமேல் பாதி எழுத்து வந்ததும் சேவ் பண்ணிடுங்க. பாதி எழுத்து வந்ததும் சேவ் பண்ணிடணும். நான் போட்டு தேடிடுவான். இது வேறு இந்த கர்மம் பிடிச்ச கேமு இந்த நேரத்தில் தான் வந்து இதாக லேக் ஆகுதுங்க. இவனை வெறித்தனமாக அடித்து கொள்ள போகிறான். பார்த்துட்டேருங்க. இப்போ சாக்கராவெலாம் இட்டு வந்துருந்தால் கொண்டிருப்பாங்க. சாக்கராவுக்கு ரொம்ப லெவல் இருக்கிறதுலே கம்மிங்க. 12 லெவல் தாங்க அவள். சாக்கராலாம் வந்திருந்தால் சோழி முடிஞ்சு. 36 லெவலு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கான். 12 லெவலாம் வந்தால் நினச்சி பாருங்கள் கொஞ்சமாவது. அவ்வளோதான். மாற்றா தற்கூரி நாய. ஏய்டா இனிமே உன்னை பார்த்து பயப்படுற மாதிரிடா. ஐயோ அந்த ஃபயர் அட்டாக் தாங்க. அதில் தாங்க ஃபுல் ஹெல்த்தும் போகுது. சாதிரி போய்ட்டு மட்டுமே ஒரு வீடியோ போடல மாட்டுங்க. சக்தி சுரிக்கன் அதிகமாக இருந்தனா போட்டு தாக்கலாம். நாமளும் அந்த போன வாட்டி அந்த ஹீரோவை முடிச்சோமே அந்த மாதிரி சுரிக்கன் இல்லையே. காசு இல்லையே, என்ன பண்ணுறது?
கலர் கலராக சிரிக்க நான் வச்சுருந்தா ஒன்று கூட இல்லைடா. அப்போ எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்கடா. யாருமே இல்லைங்க. இவனும் அந்த டைட்டராக போயிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுது. இவன் இந்த பேர்ன் அட்டாக் போடும்போது ஓடி நேட்டத்தை அதில் தான் ஃபுல் ஹெல்த்தும் போகுது. வந்து வாங்கு வந்து வாங்கு. ஐயோ ஜஸ்ட் மிஸ் போட்டு தள்ளிட்டு போனிருக்கோம். இந்த பேர்னில் தாங்க ஃபுல்லாக போகுது. ஹெல்த்து ஃபுல்லாக போகுது. யாருக்கிட்ட வெறி கொண்டு தாக்க வேண்டியதாங்க. இனிமே ரேஜ் மோட். எனக்கு கொஞ்சம் எதுவும் பயமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது? பையன் என்னங்க இவ்வளோ இது பண்ணுறான்? அடிப்பான். பேர்ன் அட்டாக் தாங்க. இந்த கரும்பு அட்டாக் வச்சு தாங்க அவனும் பண்ணுறான். மாட்டினா ஓடிட்டு போனார் ஜஸ்ட் மிஸ். ஓடிடு 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 போட்டு தள்ளிடுவான். மாட்டிக்க. அவ்வளோதான். இதேமாரி எல்லாத்துக்கும் வந்து வாங்கண்டா பக்கத்தில் வந்து. அதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வந்து அடிக்க சொல்ல வாங்க சொல்கிறேன். பேர்ன் அட்டாக் மட்டும் போட்டுறாத. அது மட்டும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். போட்டாங்க. நல்ல வேலை சேவ் பண்ணேன். ஹெல்த்து ஓரளவுக்கு குறைய நான் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கணுங்க. அப்போ தாங்க அந்த தற்கொலையை சீக்கிரம் முடிக்க முடியும். பார்த்தீங்களா? அப்பா மாட்டிக்க. அவ்வளோதான். ரசிங்கனை போட்டே முடிச்சிருமா பேசாம அவனை? இன்னும் ஒரு ரசிங்கன் போட்டு ஒரு சேவ். அவ்வளோதான். இப்போ ஒரு சேவ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரெக்டாக சேவ் பண்ணி முடிச்சப்பறம் அடிக்கிற. முடிச்சு விட்டோம் நாட்டுக்க. ஜஸ்ட் மிஸ் ஓடி வந்துட்டேன். ஓடிடு. பேர்ன். நான் ஒன்றும் பண்ணுறா பேர்னு இருறா தற்குறி. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க. இதுக்கப்புறமா நம்மளை முடிக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே. இனிமேல் கொஞ்சம் கையில் சண்டையை போட்டு அவனை ரசிங்கனை வச்சு முடிச்சு விட்ருவோம். 50 லெவலுக்கு அதாங்க எவ்வளோ பண்ணுறான் அவன். ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ ஒரு ரசிகன் ஊந்ததும் மறுபடியும் ஒரு சேவ் போடு. இவ்வளோ பயன்படுறாங்க நம்மளை. இது வரைக்கும் யார்கிட்டையுமே இவ்வளோ சேவ் பண்ணதே இல்லை தானே. பார்த்தீங்களா ரசிங். நல்ல வேலை. ஒரு சேவ் ஒன்று போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன முடிச்சுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. ஓடா டேய். அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க.
இல்லை இவ்வளோ ஜஸ்டில் வந்து நம்மளை முடிக்கிறான் பாருங்க. ஓடிடு மாட்டிக்க. கிட்ட வர வரதாங்க எனக்கு பயமாகவே இருக்குது. எனக்கு இப்போ தான் அதிகமாக பயம் வருது. எங்கேயோ முடிச்சு விட்ருவானோன்னு. மாட்டி தொலைய மாட்டானே. அவ்வளோதாங்க. வா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த சாஸ்திரி சைக்கோவை முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்ப்போமா? இந்த வீடியோவில் 15 நிமிஷம் ஆச்சுங்க இவனை மட்டுமே முடிக்க. இப்போ நான் மீதி பாட்டெலாம் எப்படா கண்டினியூ பண்ணுறது? ஓகே, ஒரு வழியாக முடிச்சாச்சு. நாங்கள் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது இப்படி முடிஞ்சதுக்கு. சாசுரி செத்துட்டானா? நான் இப்போ இதை பற்றி நினைக்கிறேன். நான் வந்து இந்த கிரேட் நிஞ்சா வரைக்கும் ஒரு விக்டிமாக இருக்கேன். லேடி சியோ ப்ளீஸ் இந்தாங்க ஆன்டிடியூடு. அவனா சாவலைங்க, சைக்கோ உயிரோடு தாங்க இருக்கான். ஓ, எப்படி இந்த ஒரு கிழவியும் ஒரு பொண்ணு வந்து இதை ஸ்டிக்காக இருக்காங்க. ஓடு சாக்குரா. அடுத்த ஃபைட்டா? ஐயோ சொருவிட்டாங்க கத்தி எடுத்துட்டு வந்து. செத்துட்டாளா சாக்குரா? நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, என்னை காப்பாற்றிட்ட. ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? என்னங்க ஆன்டிடியூட் எவ்வளோ கொடுத்துட்டாங்களாட்டுங்க. ஓஹோ, இப்போ உன்னால் எங்கேயுமே நவர முடியாது. முடிஞ்சா அவங்க அப்பா அம்மா வச்சு சாஸ்திரியை கொண்டுட்டாங்கங்க. உன்னோட அப்பட்டால் கூட எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்ட் ஆஃப் த ஹியூமன், அது ஹியூமனோட சக்கரா கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. அதுதான் உன்னோடைய வீக்னஸ்ஸு. இதுதாங்க. அது செஸ்ட்டில் வந்து அது மறைஞ்சிருக்கு. அந்த பீஸு தான் வந்து உன்னோட சக்கராக்கு சோர்ஸு. சிரிக்கிறான் சாசுரி. சாக்குரா செத்துட்டாளா? சந்தோஷம். சாவலைங்க அவ. அது வந்து வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி. அவளுக்கு வந்து பாய்சனோட எஃபெக்டே இல்லைனாலும் அவளை காப்பாற்றுறது வந்து அவள் ஹீல் பண்ணுறது தாண்டிட்டா. ஹீல் பண்ணாலும் காப்பாற்றுறத தாண்டிட்டா. ஆனால் நான் வந்து அதை பண்ணுவேன். அந்த கேர்ளுக்கு மெடிக்கல் இன்ஜிட்ஸு நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இட்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. ஓஹோ, இவங்க ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாங்களாங்க. இல்லையே, இது இப்படி நடக்காது. இது என்னுடைய ஜுட்ஸு. இது நான் வந்து ஹோப்ஸ் ஆஃப் சேவிங், அதாவது இதயத்தை காப்பாற்றுறதுக்கு கிரியேட் பண்ணாங்களாங்க. ஓகே லேடி சியோ, நீங்கள் உயிரோடு இருந்துட்டு அந்த சாக்கராவே சாவிடலாம். அந்த ஜுட்ஸு, இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணால் யாரை வேணாலும் மூச்சு வர வைக்கலாமா? ஏன் பப்பட்டா இருந்தால் கூட. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும். யார் வந்து இந்த ஜுட்ஸு பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்கள உயிரை கொடுக்கணுமாங்க. உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்றணுமாங்க. முட்டாள். இப்போ இவங்க உயிரை கொடுத்து சாக்குராவை காப்பாற்றிருக்காங்களே. சாக்குரா, நீ நல்லா இருக்கியா?
இது முடியாது. நான் நினச்சேன் செத்துருப்பீங்க, அதாவது செத்து போனவங்களும் திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு நான் நினச்சானாங்க. ஆனால் இப்போ நீ பார்த்தல சாக்கரை சாகலை, அவள் பொழைச்சிட்டா. அதுதான் வெக்கமாக இருக்குது. சாசுரி சின்ன பொண்ணு, நான் சம்திங் ஏதாவது ஒரு பாயிண்டில் சாக போகிறேன். ஓ, நீ நினைக்கிறியா என்னை தோக்கடிச்சதுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு? ஓ, உனக்கு வந்து ஒரச்சுமாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, டென்ச்சி பிரிட்ஜுக்கு போ. வில்லேஜ் ஓ, ஹிடன் கிராஸ் வில்லேஜில் இருக்கிற டென்ச்சி பிரிட்ஜுக்கு போ. 10 நாள் 10 நாள் 10 நாள் கழிச்சு. அங்கே என்ன? அங்கே டென்ச்சி பிரிட்ஜில் என்ன இருக்குது? ஒரச்சுமாரோடைய உளவாளி வந்து ஒரச்சுமாரோடைய பணியாள் வந்து எனக்கு வந்து ஸ்பையாக ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து அந்த இடத்துல வந்து அவனை சந்திக்க போகிறானாங்க. சந்திக்க வர சொல்லிருக்கான். ஆனால் நான் அதை நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு. ஓ, அவனை பார்க்க வர சொல்லிருக்கான். அப்புறம் இவன் செத்துட்டான், இப்போ சாக போகிறான் நிலைமையில் வந்துட்டான். அதனால் வந்துட்டு இப்போ 10 நாள் கழிச்சு டென்ச்சி பிரிட்ஜுக்கு போனோம் ஒரச்சுமாரை கண்டுபிடிக்க. அவ்வளோதாங்க, செத்துட்டாங்க 3 பேருமே. நான் உன்னை சீக்கிரம் பார்க்குறேன் சாசுரி, அதாவது மேலே ஆஃப்டர் லைஃப்பில். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு. சாப்டர் 9 கிளியர்டு. ஓகே, 3 பேருக்கும் லெவல் அப்புங்க. இன்னும் அடி செம்ம அடி வாங்கிட்டேங்க அந்த சாசுரி போயில்கிட்ட. அப்படியே அவன் முடிச்சாச்சு. படுத்து இந்த டைடாரா போய் தான் துள்ளிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவனை படித்து முடிச்சு விட்ருவான். ஓகே, சேவை போட்டாச்சு. ஓகே, சாப்டர் 10 மைட் கே வச்சு விளாட்னா வாய்ப்பு இல்லை. நான் நருட்டோட்ட போகிறேன். நருட்டோ தான். ஓகே, ஓ, நம்பக்கூடிய இது யோசனைகள், அந்த மாதிரி யோசனைகள் தானே. நம்பக்கூடிய சிந்தனைகள், நம்ப முடியாத சிந்தனைகள் ஏதோ போங்க. ஓகே, இவங்க வராங்க இப்போ. அந்த டூப்ளிகேட் உள்ள சண்டை போட்டு வராங்களாட்டுக்கு இவங்க அந்த டீம். கக்கா நிஜி, நீ உன்னால் சொல்ல முடியுமா கக்காஷி எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு? அது ஈஸி தான், பேக்குகான். என்ன கண்ணில் நரம்பே வரல? ஓ, இப்போ வருது. கக்காஷி சென்சேவும் நருட்டோவும் வந்துட்டு வெஸ்ட் சைடில் இருக்காங்க. நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருக்காங்க. நைஸ் ஜாப் நிஜி. எல்லாரும் வந்துட்டு வெஸ்ட்டை நோக்கி போங்க. இருங்க, அங்கே இன்னொரு ஆள் இருக்கான். ஒன் ஆஃப் த அக்காட்ஸ்கியில் இருக்கிற ஒருத்தங்க இருக்கான். நருட்டோவும் எல்லாருமே வந்து டேஞ்சரில் இருக்காங்க. மற்றவங்களும் அக்காட்ஸ்கி அவன் வந்துட்டு ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கான். எட்ட ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஓ, இப்போ இந்த நேரம் தான் நம்ம போனோம். டீம் கேரியோடைய அந்த இது, அதாவது என்ன சொல்கிறது, அவனை திருப்பி கொண்டு வரணும். அதாவது அவனை இந்த பக்கம் ஓட வரணும் அந்த மாதிரி சொல்கிறாங்கட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் மீதியை வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம், அதாவது எண்டிங் நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றது வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய்.